முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் காண இருக்கிறோம்னா, காங்கிரஸ் நிர்வாகியான திரு புல்லட் ராஜதுரை அவர்களை தான் நேர்காணல் காண இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முண்டாசு தமிழ் நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 28 ஆண்டுகளாக இந்திய தேசிய காங்கிரஸில் பயணம் செய்கின்றேன். நான் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி NGO துறையில் மாநில தலைவராகவும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நன்றியா. இப்போ என்னென்னா, சமீபத்தில் அதாவது இன்னைக்கு அவங்க காங்கிரஸில் ஒன்று நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாநில பொதுச்செயலர் டி செல்வம் அவர்களை வந்து பதவியை விட்டு நீக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன் நடந்திருக்கும், எதுக்காக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைய காலகட்டத்தில் வந்து கடந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கூட்டணி கிரீஷ் சோடங்கர் வந்து கூட்டணி எப்படி அமைக்கணும், சீட் பகிர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் காரசாரமாக இருந்து கூட்டணி முடிவாயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய பேருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையான அரசு மேலே அதிருப்தி இருந்ததும் மக்களும் கொஞ்சம் அதிருப்தி இருந்ததுனால கூட்டணியை மக்கள் விரும்பலை. அதாவது காங்கிரஸ் நிர்வாகிகள் விரும்பலை, தமிழ்நாடு மக்கள் விரும்பாதது போல் காங்கிரஸ் நிர்வாகிகளும் விரும்பவில்லை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில அதிரடி முடிவுகளை எடுக்கிறார்கள். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே கட்சி பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இன்னொன்று என்னென்னா, இப்போ அடுத்த மாதம் வந்து எலெக்ஷன் தேர்தல் வரப்போகுது. இந்த இக்கட்டான நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான மாநில பொதுச் செயலாளரை வந்து நீக்குறாங்க அப்படின்னா, இது வந்து தேர்தலில் வந்து பின்புலத்தை எப்படி ஒரு பின்னடைவாக தானே இருக்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி வந்து முடிவாகிவிட்டது. காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக கூட்டணி வேண்டாம் என்றாலும் கூட்டணி முடிவாகிவிட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செயல்படுத்துவது இது வாடிக்கை. அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இப்போ எப்படின்னா, இந்த கூட்டணி வேண்டாம், அப்போ நிர்வாகிகளுக்கு வந்து மதிப்பு இங்கே இல்லாமல் இருக்குல்ல காங்கிரஸ் கமிட்டியில்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ மாநில பொதுச்செயலாளரை வந்து இங்கே எனக்கு விருப்பம் இல்லை, இங்கே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, இல்லை மக்கள் கருத்தை கேட்கலாம் தானே அர்த்தம். இங்கே காங்கிரஸ் நிர்வாக கமிட்டி வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்களோட கருத்தை கேட்காம தலைமையாக அவங்க டெல்லியிலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, இது மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக வராதுன்னு தானே சொல்ல முடியும். நாளைக்கு ஆட்சிக்கே வந்தாலும் மக்கள் கருத்தை எப்படி கேட்பீங்க? எங்களுக்கு என்ன தோணுது அதுதானே பண்ணுற மாதிரி. காங்கிரஸ் பெரிய இயக்கம் தமிழ்நாடை மட்டும் வைத்து அரசியல் செய்யும் இயக்கம் கிடையாது. அகில இந்திய அளவில் சாதி மதம் இனம் மொழி தாண்டி அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தில் வந்து ஒரு மாநிலத்திற்காக சில தொலைநோக்கு திட்டத்திற்காக சில முடிவுகளை அகில இந்திய தலைமை எடுக்கத்தான் செய்யும். அதை காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகிய நாங்கள் பொறுத்து கொண்டு பயணம் செய்வது இன்றைய காலத்தின் கட்டாயம். சரி, ஓகே. இது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரு மாநில பொறுப்பில் உள்ளவரை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நாளைக்கு தேர்தலை வச்சுட்டு இன்றைக்கி பண்ணது வந்து கட்சிக்கு வந்து பின்னடைவாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத உங்கள் பார்வையை சொல்லுங்கள். காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைய இருக்கின்ற தலைவர்களாக இருக்கட்டு, நாளைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்கனவே இந்திய இருந்த தலைவர்களாக இருக்கட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு தானே பலமே தவிர தனிப்பட்ட ராஜதுரையாலேயோ தனிப்பட்ட செல்வ பெருந்தகை அண்ணனையாலேயோ இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. நான் கட்சியை விட்டு வெளியே போனாலும் நான் தனி மனிதனாக தான் போக வேண்டும். காங்கிரஸ் என்று என்னைக்குமே இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இயக்கம். அதை யாரும் கரைப்படுத்த முடியாது. சரியா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, 2026 இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே இருந்து திமுக கிட்டேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு டிவிகேவோட சேரப்போகுது, தாவேக்காவோட சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாக பரவிட்டு இருந்துச்சு. அது அப்போ வந்து அந்த அவங்க டெல்லியிலேருந்துலாம் ஆள் வந்து தலைமையில் வந்து பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நிலையில் வந்து இப்போ டிஎம்கே வந்து 28 சீட்டு கொடுத்துருக்கு, சீட்டு பகிர்வுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சோசியல் மீடியாவிலையும் ஊடகங்கள்லையும் முழுக்க பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் சந்திப்பு அப்படின்னு அரசியல் புரசலான செய்திகள் வந்தன. ஆனால் எதுவும் புகைப்படம் வாயிலாகவோ டிவிகேல இருந்தோ காங்கிரஸ்ல இருந்தோ எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் புரசலாக இருந்தது. திமுக கூட்டணியை காங்கிரஸ் நிர்வாகிகள் 90% இன்றளவும் விரும்பவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம்
அதிக சீட் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று எங்கள் அகில இந்திய செயலாளர், தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்க அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசிய காங்கிரசின் தமிழ்நாடு நிர்வாகிகள் அனைவரின் இதயத்தில் உள்ளதை எடுத்து அகில இந்திய தலைமைக்கு கூறி 39+2 சீட்டு வேண்டும் என்று கேட்டார்கள். அதை திமுக தராது. காங்கிரஸ் நிர்வாகிகள், ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தலைவர்களை தவிர மற்ற அனைவருக்குமே மிகப்பெரிய வருத்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ 39 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட்டு தரதா வந்து நீங்க வந்து டிமாண்ட் பண்றீங்க யார்கிட்ட? டிஎம்கே கிட்ட. இப்போ டிஎம்கே வந்து உங்களுக்கு 28 சீட்டு தான் அலாட் பண்ணுது, மிச்ச சீட்டு பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நீங்க வந்து அகில இந்தியா, அதாவது நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற உங்க கட்சி வந்து ஏன் ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ற கட்சிட்ட வந்து ஏன் அடங்கி போகணும்னு நான் கேட்கறேன். அதாவது நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ற பார்ட்டியா அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு கேட்குறீங்க. இதை பொறுத்தவரை வந்து பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டுமென்றால் இந்திய அளவில் மிகப்பெரிய கூட்டணி தேவை. அப்பொழுதுதான் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தொடர்ந்து காங்கிரஸ் தள்ளப்பட்டு விட்டது. இதை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் மாறுதலான சிந்தனையுடன், மாறுதலான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் எந்த விதமான கூட்டணி இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் பெரியக்கம் பயணம் செய்ய முடியும், வெற்றி காண முடியும். இது என்னுடைய கருத்து. இது தொண்டர்களுடைய கருத்தாகவும் 100% தொண்டர்களுடைய கருத்தும் இதுவே தான் இருக்க முடியும், இருக்கும். சரி, நீங்கள் காங்கிரஸில் வந்து எத்தனை ஆண்டுகளாக வந்து பயணிச்சுட்டு வரீங்க? நான் காங்கிரஸில் 28 ஆண்டுகளாக இருக்கிறேன். சாதாரண ஒரு வட்ட தலைவர். நான் ஒரு விவசாயியோட மகன். என்னோட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம், இருப்பது சென்னை. கடந்த 28 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் நான் பயணம் செய்கிறேன். ஒரு வட்ட தலைவர், அப்புறம் மாவட்ட பொதுச் செயலாளர், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர், தற்போது என்ஜிஓ துறை மாநில தலைவராக பயணம் தொடர்கிறது. நிச்சயம் இந்த பயணம் தொடர்ந்து நீடிக்கும். சரி, 28 ஆண்டுகளாக வந்து காங்கிரஸில் பயணிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் முன்னாடி இருந்த விட இப்போ வந்து சரிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி எப்படின்னு நினைக்கிங்க? அதுக்கு யார் காரணமாக இருப்பா? சரிவை நோக்கி போகுது என்பது வந்து இது மக்கள் கட்சி. காங்கிரஸ் என்பது மக்கள் கட்சி. சரிவை நோக்கி போகவில்லை. தலைவர்கள் சரியான செயல்பாடுகளில் செயல்படாமல் தன் சுயநலத்துக்காக அரசியல் செய்வதாக நான் கருதுகிறேன். நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் உள்ள நிர்வாகிகள் அத்தனை பேருமே நிர்வாகிகள் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி வேண்டும், இந்திய தேசத்தில் தலைவர் ராகுல் காந்தி ஆட்சி வேண்டும் என்று உத்வேகத்துடன் இருக்கும் இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, மாவட்ட தலைவர்களிலிருந்து மாநில நிர்வாகிகள் வரை அனைவருமே காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைய தலைவரிலிருந்து நேற்று வரை கடந்த காலங்களில் இருந்த தலைவர்கள் எவருமே ஒரு திட்டம் தீட்டி, ஒரு 3 மாத திட்டம், 6 மாத திட்டம், 1 மாத திட்டம் என்று திட்டமிட்டு செயலிட்டு காங்கிரஸ் பேரை தமிழ்நாட்டில் வளர்க்கவில்லை என்பதே ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களின் கருத்து. இதை உங்கள் முண்டாசு தமிழ் மீடியா மூலம் அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களுக்கும் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்திக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ என்னென்னா, இத்தனை வருஷம் ஆண்டு காலத்தில் இப்போ தொடர்ந்து வந்து அதிமுகட்டையும் டிஎம்கேட்டையும் வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. இத்தனை வருஷம் ஆண்டு காலத்தில் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப, அதாவது டிஎம்கே சொன்னால் கேட்குற அளவுக்கு வந்து காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கா? அதுக்கு ரொம்ப அடிப்பணிஞ்சு போன மாதிரி தெரியுது. அது தொடர்ந்து வந்து எங்களுடைய மாநில தலைவர் சில விஷயங்களில் வந்து அதிகமான பாராட்டுதலை சொன்னதை வந்து அவங்க வந்து தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று தான் நாங்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாங்கள் அனைவரும் நினைக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் முதலே சொன்னீங்க, அதாவது என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் நிர்வாகிகளோட சார்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னீங்க. உங்கள் நிர்வாகிகளே வந்து பல பேர் வந்து திமுக அந்த பீரியடில், இந்த 5 வருஷ கால ஆட்சியில் ஆணவ படுகொலைகள், இந்த பாலியல் பலாத்காரம், சிறுமிகளை திமுக நிர்வாகிகளே கற்பழித்த 2 வயசு சிறுமி நீலகிரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள், நிறைய அவலங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது குறித்து நீங்களாக இருக்கட்டும், நீங்களே வந்து உங்கள் முகநூலில் வந்து இதை எதிர்த்து வந்து பதிவிட்டிருக்கீங்க. உங்கள் நிர்வாகிகள் பல பேர் வந்து இந்த திமுக கூட்டணியே வேண்டான்னு எதிர்க்கிறாங்க. அப்படி இருந்தும் உங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து செவிசாய்க்காமல் இந்த தலைமை வந்து செயல்படுதா? தமிழ்நாட்டின் தலைமை ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் நேர்மையான ஆட்சி வேண்டும், ஊழலற்ற ஆட்சி வேண்டும்,
மக்கள் சார்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இன்று பார்த்தால் பத்திரிகை செய்தி, நான் சொல்லவில்லை, பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறார், கஞ்சாவே இல்லை மாநிலத்தில் என்கிறார். மறுநாளுக்கு மறுநாள் கஞ்சா சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. பத்திரிகை வாயிலாகவும் ஊடக செய்தி வாயிலாகவும் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்பலுக்கட்டு ஆட்சி நடத்திய தேசிய தலைவர்கள் வாழ்ந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் என் பேரியக்கம் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்றால் ஒரு அப்பலுக்கட்ட கூட்டணி வேண்டும். இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போலீஸ் துறை மந்திரியா யார் இருக்கா? அன்று கக்கனையா இருந்தாங்க. அன்னைக்கு ஏதாவது யாராவது ஒரு கரப்டட் பண்ண முடிஞ்சதா? காமராஜர் ஐயாவோட ரிலேட்டிவோட அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு போலீஸ் துறை மந்திரி யாரு? தமிழக முதல்வர் ஸ்டாலின். நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? அப்போ காங்கிரஸ்காரனா இருந்து அவர் திமுக செய்த தவறுகளை தட்டி கேட்கலன்னா எதற்காக நாங்கள் கட்சியில் இருக்கணும்? எதுக்காக இந்த கட்சி? அதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். செல்வப்பிரந்தை தலைவர் மென்மையாக எடுத்து சொல்கிறார். நாங்கள் எடுத்து சொல்ற விதம் கொஞ்சம் கரடு முண்டாகவும் உரத்த குரலாகவும் இருக்கும். செல்வப்பிரந்தை அண்ணன் அவர்கள் அவருக்குரிய மிதமான குரலில் சொல்கிறார். இதுதான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, காங்கிரஸோட நோக்கம் மக்களுக்கு நிம்மதியான ஆட்சி, எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காத ஆட்சி தான், அதுதான், அதை நோக்கி தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு இப்போ சொன்னீங்க. இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறத பார்த்தா திமுக ஆட்சியில் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த 5 வருஷ காலத்தில் நடந்துட்டுருக்கு. அப்போ நடந்துட்டுருக்குன்னா இப்போ நீங்கள் அதோட கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆட்சியில் நடந்தாலும் உங்களையும் வந்து சேர்த்து தானே அது. அதனால தான் எங்களுக்கு இப்போ பாதிப்பு. திமுகவோட கூட்டணி இருக்கிறதுனால தான் நான் காங்கிரஸ் தொண்டனா பேசுகிறேன். நான் காங்கிரஸ் தொண்டனா, அடிமட்ட தொண்டனா, அடிமட்ட தொண்டர்களின் குரலையும் காங்கிரஸோட அதீத நிர்வாகிகள் சார்பாக நான் சொல்கிறேன். தொடர் கூட்டணி. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டுமே. 365 நாளும் அவர்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டு சிங்சாங் அடிப்பது கூட்டணி கிடையாது. தேர்தல் நேர உடன்பாடு என்ன? 30 நாள் தேர்தல், ஒரு 30 நாள் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கணும். ஆக மொத்தத்தில் ஒரு 3 மாதம் இடைவேளை. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு 3 மாதம் நம்ம பார்த்துட்டு அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறு செய்தால் சுட்டு காட்ட வேண்டியதான் ஒரு கட்சியோட கடமை. இது எங்கள் தலைவர்கள் செய்யாது மிகப்பெரிய தவறு. இதை நான் வந்து வன்மையாக கண்டித்து கூட நான் சொல்றேன். வருங்காலங்களில் தமிழ்நாடு தலைவர்கள் இதை மாட்டாவிட்டால், காங்கிரஸ் இன்னும் அடிமைத்தனத்திலே இருந்தால் காங்கிரஸ் கட்சி காப்பாற்றுவது மிகவும் கடினம். ஆனால் காங்கிரஸ் பேருக்கு எவரும் அளிக்க முடியாது. தலைவர்களுடைய செயல்பாடுகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இதே மாதிரி இப்போ 17 எம்எல்ஏ 9 எம்பி அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ அந்த தொகுதியில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து வெளியே தெரிய மாட்டேங்காங்க. இது வந்து காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து அதில் செயல்படுத்த கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ தயங்குறாங்களோங்கிற மாதிரி தோணுது இந்த கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம். அப்படி கிடையாது. அவங்கவுங்க பணியை அவங்கவுங்க தொகுதியில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியா எடுத்தாலே டிஎம்கே அந்த நிர்வாகிகள்லாம் கொடுத்த மாதிரி தெரியுது. உண்மைக்கும் நீங்க காங்கிரஸா இருந்தாலுமே நீங்க பண்ணீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ், அதோட லாபங்கள்லாம் வந்து டிஎம்கேக்கு தான் சார்ந்தது இல்லையா, காங்கிரஸ்னு தனிப்பட்ட முறையில் வரல. அப்ப நீங்க பிரிஞ்சு வந்தாலுமே உங்க பேர் நிலைக்காதுங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். 17 எம்எல்ஏ தலைவர் இளங்கோன் இரவு இருக்கும்போது 18 எம்எல்ஏவாக இருந்தார்கள். தலைவர் இளங்கோன் அந்த தொகுதியை வந்து ஈரோடு தொகுதியை வந்து திமுக இடைத்தேர்தல் எடுத்துக்கிச்சு. 17 எம்எல்ஏ 9 எம்பி ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. இவர்கள் செய்யும் கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பகிரங்கமாக பகிர்வதில்லை. ஒரு பிறந்த நாள் நினைவு நாள் வந்தால் திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்கள் தலைவர்களை படத்தை போட்டு அவர்களுடைய கட்சி சின்னத்தை போட்டு பிரச்சாரம் செய்வது போல், அதாவது அச்சடித்து ஒட்டுவது போல். இப்போ ஒரு தொகுதி எம்எல்ஏன்னா ஒரு 1000 போஸ்ட் நீங்கள் அடிச்சு ஓட்டினீங்கன்னா இன்னார் பிறந்த நாள்னு தெரியும். காமராஜர் பிறந்த நாள், கக்கன் பிறந்த நாள், ஓமந்தூர் ராமசாமி பிறந்த நாள் நினைவுகளும் தெரியும். அதை வந்து திராவிட இயக்கங்கள் தெளிவாக செய்கின்றன. எங்கள் தலைவர்கள் செய்யாது, உங்களுக்கு அங்கு கொஞ்சம் அவர்கள் பணி செய்யாதது போல் இருக்கும். அதே போல் ஊடகம் வாயிலாக இவர்கள் செய்த பணிகளை பகிரங்கப்படுத்தி ஒரு பொதுக்கூட்டமோ தெருமுனை கூட்டமோ இல்லை நன்றி நோட்டீஸோ அடித்து இவர்கள் ஒட்டுவதில்லை. தொகுதி எம்எல்ஏ இருக்கட்டும், தொகுதி எம்பியாக இருக்கட்டும், அதை செய்வதில்லை. ஆனால் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு திமுக 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த பகட்டு விளம்பரம் எங்கள் காங்கிரஸ் பெரிய எம்எல்ஏ எம்பி விரும்புவதில்லை. ஆகவே உங்களுக்கு அது குறையாக இருக்கும், குறையாக தெரியும்.
இப்போ கடந்த 58 ஆண்டுகளாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ட்டு தொடர் கூட்டணியாக வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வகிச்சுட்டே வருது. இப்போ இந்த வகிச்சுட்டே வர்றதுல வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளே மூத்த நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் ஒரு தலைமை கமிட்டி இருக்குல்ல, தமிழ்நாடு தலைமை கமிட்டியில் போய் காங்கிரஸ் கமிட்டியில் போய் ஒரு கேள்வி எழுப்புனா அந்த தலைமை கமிட்டியார்கள் என்ன சொல்றாங்கன்னா டெல்லி தலைமை உத்தரவு விடட்டும் அப்படின்ட்டு அந்த டெல்லி தலைமையில இருக்கிறவங்க உத்தரவு விடட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க உள்ளவங்க வந்து இந்த மாநிலத்துல முடிவெடுக்க வேண்டியது யாரு? மாநிலத்துல ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்க வந்து இந்த மாநிலத்தை பாத்துக்காங்கன்னு சொல்றாங்கன்னா இங்குள்ள மக்களோ இங்குள்ள நிர்வாகிகளோ வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்கன்னா இதுக்கு பதிலளிக்க வேண்டியது யாரு? அந்த டெல்லியில நின்று அரசியல் பண்றவங்க பதில் அளிக்க வேண்டியதா, இல்லை இங்க பொறுப்பு கொடுத்து நீங்க பாத்துக்கங்கன்னு ஒரு ஆளை நிர்வகிக்கிற ஆளு அதுக்கான பதில் தெரிவிக்கணுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் அதுக்கு பதில் தரணும். ஆனா இங்க உங்க நிர்வாகிகள் கேட்டாலே வந்து டெல்லி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்களே, அதான் ஏன்னு கேட்குறேன். அதாவது ஆடத் தெரியாதவளுக்கு தெரு கோணை என்று சொல்வார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற பதவி வந்து முதலமைச்சர் பச்சை தமிழன் ஐயா காமராஜர் ஐயா இருந்த அந்த நாற்காலி, அந்த நாற்காலி எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் தான் மக்களுடைய பிரச்சனையை நோக்கி, மக்களுடைய பிரச்சனை கையில் எடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் சார்ந்த போராட்டங்களை கையில் எடுத்து கீழே இறங்கி பணி செய்ய வேண்டும். தொலைநோக்கு திட்டம் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பணிகள் செய்தால் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் மாற முடியும். எதற்கெடுத்தாலும் டெல்லி தலைமை என்பது நொண்டிச்சாக்கு. அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பிளான் இல்லை. அவங்க மண்டியில் வந்து இந்த 58 ஆண்டுகளாக ஒவ்வொரு தலைவரும் 2 வருஷம் 3 வருஷம் இருந்ததை பார்த்துட்டு நம்மளும் 2 வருஷம் இருப்போமோ 1 வருஷமோ இருப்போம்னு அவங்க மண்டையில் வந்து அப்படியே போட்டாங்க. குதிரை கடிவாளம் கட்டி போன மாதிரி என்னதான் இருந்தாலும் கூட்டணிக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற மனப்பாங்க குதிரை லக்கியை நம்ம வந்து இது கட்டின மாதிரி கட்டி போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். உண்மையான ரேவந்த் ரெட்டி போல், கர்நாடகா டி.கே. சிவகுமார் போல் ஒரு இளைஞரிடமோ இன்னும் ஒரு 55லேருந்து ஒரு 60 ஒரு உண்மையான உத்தமமான அரசியலை விரும்பும் நபர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இளைஞனிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி செய்தால் இந்த கேள்விக்கு விடையே கிடையாது. நான் வந்து பணி செய்வது காங்கிரஸ் பேரைக்கு வளர்ப்பதற்கு. என்னுடைய நோக்கம் யார் வந்து இருந்தால் என்ன, நான் இன்று இருக்கலாம், 3 மாதம் கழித்து மாற்றப்படலாம், நான் இன்று இருக்கலாம், நாளை நான் மரணம் அடையலாம், நல்லா நான் அரசியல் பயணம் போயிட்டு இருப்பேன், நல்லா பண்ணிட்டு கூட கடவுள் நினைத்தல் என்ன வேணாம் நடக்கலாம். அதை பார்த்து நாம் கட்சியை வளர்க்காமல் கூட்டணி வரும் டெல்லி வரும் என்பது கோழைத்தனம். இது அரசியல் கையாளத்தனம் என்று தான் நான் சொல்லுவேன். சார், இப்போ தாவேக்கா கட்சியில் வந்து உங்கள் மூத்த நிர்வாகிகளும் சரி மூத்த தலைவர்கள் வந்து இப்போ இணையறதா வந்து ஒரு தகவல் வருது. திரும்ப தாவேக்கா பற்றி எழுதுறீங்க? ஆமாம் சார், இப்போ தாவேக்காவில் வந்து உங்கள் தலைவர்கள் வந்து இணையறதா ஒரு தகவல் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். நானும் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேக்காவில் இணைவதாக நாளை 26ஆம் தேதி விஜய் தலைமையில் இணைவதாக பார்த்தேன். மனசுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எங்களோடு பயணம் செய்த 35-40 ஆண்டுகளாக பயணம் செய்த காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏ பதவி கிடைக்காமல் இருக்கலாம், கவுன்சிலர் பதவி கிடைக்கலாம், இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து சில அதிருப்தியோடு அவர்கள் வெளியேறுவதாக தகவல் வருவது காங்கிரஸ் உண்மையான உணர்வாளர்களுக்கு மிகப்பெரிய வலியை தெரிகிறது. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னுடன் பயணம் செய்த அண்ணன் அங்கே போகும்போது, என் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் போகும்போது எனக்கு எந்த வலி இருக்குமோ அந்த வலி எனக்கு ஏற்படுகிறது. இது வந்து அந்த வழியை சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இவங்க அவ்வளோ பேரும் போய் மூத்த தலைவர்கள் முதற்கொண்டு அங்கே போய் சேர்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக விட்டு அடிமையாக இருக்கிறது தானே? நான் தான் சொல்லிட்டேனே, தொடர் கூட்டணி போகலாம். நான் தான் சொன்னேன், கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டுமே. இதை நீ செய்திருந்தால் யாரும் இந்த கட்சி விட்டு யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தொடர் சிங்சாங் படிப்பதும் தொடர்ந்து அனைத்து தலைவர்களும் முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் இணைவரும் திமுகவுடன் தொடர் கூட்டணி என்று தொடர்வதும் அது அடிமைத்தனமாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். நான் பொதுமக்கள் இடத்தில் நான் கேட்கும்போது கூட உங்களுக்கெல்லாம் தனியாக அரசியல் செய்ய முடியாதா, இன்று வந்த தாவாக்கா விஜயே தனியாக நிற்கிறார், ஒரு இந்தியா நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, நீங்களே தனியாக நிற்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு எங்களுக்கு பதில் இல்லை. இது எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு அவமானத்தை தருகிறார்கள் தான் நான் சொல்லுவேன். ஒரு முறை கூட்டணி போகலாம், அடுத்த முறை நாம் தனித்து நிற்பதற்கு ஆலோசனை செய்து அடுத்த கட்டத்திற்கு கட்சியை பலப்படுத்த
யோசிக்க வேண்டும். அந்த யோசனை இல்லாதவர்கள் தலைமை பதவியில் வந்து இருந்தால் இந்த அடிமை சாசனம் தொடரதான் செய்யும். தொடர்ந்து அடிமைத்தனம் தான். இதில் அழகிரி இருக்கும்போது ஒரு அடிமைத்தனம் தான். நான் வந்து காங்கிரஸ் செயல் வீரர்கள் மனதில் இருப்பதை ஓப்பனாக பேசுபவன். இது நிறைய தலைவர்களுக்கு வழி இருக்கும். எம்எல்ஏக்கு வழி இருக்கலாம், எம்பிக்கு வழி இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற மாநில தலைவர் கூட வழி இருக்கலாம். அது எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் தனித்துவமான பாதையில் காங்கிரஸ் செல்ல வேண்டும். துணிந்து முடிவெடுத்து செல்லக்கூடிய தலைவன் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு நிமிர்வு, தலை நிமிர்வு. உங்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் எல்லாரும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜர் ஆட்சி ஏன்னா வந்து எல்லாரும் முழங்குறாங்க காமராஜர் ஆட்சி அது எந்த விதத்தில் வந்து சாத்தியம்? காங்கிரஸ்காரன் காமராஜர் ஆட்சி இன்னும் முழங்காம எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி ஆட்சி என்றா முழங்குவார்கள்? இல்லை, இப்படி டிஎம்கேவோட கூட்டணி வச்சு இந்த அவல நிலையை மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருந்தா எந்த விதத்தில் காமராஜர் ஆட்சி நடக்கும்? காமராஜர் வந்து தனித்து நின்று மக்களுக்கு நல்லதை வழங்கினாரு அப்படிங்கிறதான் இருக்கு, வழங்கினது. இப்போ நீங்க வந்து டிஎம்கேட கூட்டணி வச்சிட்டீங்கன்னா அவங்க ஆட்சியில ஃபுல்லா அவல நிலையில தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்க எந்த விதத்துல காமராஜர் ஆட்சி மலரும்? நானும் மீண்டும் சொல்கிறேன், கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டுமே. தலைவர்களுடைய சில நிலைப்பாடுகள் தொடர்ந்து திமுகவை சார்ந்து இருப்பதால் நீங்கள் இந்த கேள்வியை திரும்பவும் கேட்கிறீர்கள். நீங்க கட்சி நிர்வாகி, இப்போ நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அதை கேட்க மாட்டேன். நீங்க கட்சி நிர்வாகியே இப்போ நிகழ்காலத்தில் இப்போ இருக்கீங்க, அதனால இப்போ நான் உங்களுக்கு கட்சியோட சம்மந்தப்பட்டு தான் கேட்க முடியும். அது அந்த காரணத்துக்காக இப்போ கட்சியை தான் மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது. காமராஜர் ஆட்சி என்பது இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். காமராஜர் என்றால் என்ன, ப்ரீகேஜி குழந்தைகிட்ட கேட்டால் கூட ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு அப்பலுக்கட்டு ஆட்சி தந்தார், ஒரு மக்கள் ஆட்சியை தந்தார், நேர்மையான ஆட்சி தந்தார் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இவ்வளோ அவல நிலைக்கு கொண்டு சென்றது கடந்த காலங்களில் இருந்த தலைவர்கள் தான் காரணம். இதுக்கு மாட்டு அகில இந்திய தலைமை வருங்காலத்தில் தேர்தல் முடிந்த பிறகு மாற்றத்தை உண்டு பண்ணினால் நலமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அப்படியே அண்ணன் செல்வப்பெருந்தே அவர்கள் தொடர்ந்தாலும் அதற்குரிய திட்டத்தை தீட்டி உத்வேகத்துடன் செயல்பட்டால் தமிழ்நாட்டில் திமுக வந்து பச்சை புள்ளியில் உள்ள பச்சை பாம்பு, அதிமுகங்கிறது பச்சை புள்ளியில் வெள்ளைப்பாம்பு. அங்க யார் கூட்டணி? பிஜேபி, பச்சை புள்ளியில் வெள்ளைப்பாம்பு. இங்க யார் கூட்டணி? காங்கிரஸ், பச்சை புள்ளியில் பச்சை பாம்பு. அப்போ ஜோடி சேர்ந்ததா தானே இருக்கு. நீங்க இதுதான் இந்த நெருடல் தான் நீங்க கேட்ட கேள்வி ஆரம்பத்தில் இருந்து இந்த நெருடல் தான் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இருக்கின்றது. எந்த சூழ்நிலையும் கூட்டணி வேண்டாம், தனித்துவமா நம்ம இயங்குவோம், நம்மளால முடிஞ்ச ஓட்டு வாங்குவோம். இந்த தேர்தல் அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தல் தொடர்ந்து சந்திப்போம். திமுக 5 வருஷம் ஆட்சியில காணாம போகுது, 10 வருஷம் காணாம போச்சு, மீண்டு எழுந்து வரவில்லையா? ஒரு சீட்டு வாங்கின கருணாநிதி, ஜெயலலிதா பாசிலாம் தீய சக்தி கருணாநிதி ஒரு சீட்டு வாங்கினவர் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. அதே போல காங்கிரஸ் வந்து மக்கள் குரலை எழுப்பி தனித்துவமா இருக்கிறத நாங்க விரும்புறோம். அப்பதான் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும். நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதுதான் அண்டே காமராஜர் ஐயா 1967 முன்னாலே சொல்லிட்டு போயிட்டாங்க, இரு திராவிட கழகங்களும் ஒரே குட்டைகள் உரிய மட்டைகளே. இதை எடுத்து இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் வருகின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் செயல்படுத்தினால் திராவிட இயக்கங்களுக்கு மாட்டான இயக்கம் காங்கிரஸ் பெரிய இயக்கமாக மாற முடியும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இருந்தாலும் அவங்க பெருமளவு மக்கள் மத்தியில வந்து தெரியுறாங்க, வெளிப்படுத்துறாங்க, அவங்க சின்ன இதான் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க. ஆனா அதே இது 17 எம்எல்ஏ ஒரு 10 எம்பி இருந்தும் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நிர்வாகிகள் வந்து வெளியே தெரியல. ஏன் அவங்க சின்னங்கள் கூட வந்து அவங்க இருக்கிற தொகுதியில பெருமளவு தெரிய மாட்டேங்குது. இதை வந்து ஒவ்வொரு எம்எல்ஏயும் எம்பிக்கும் நான் வந்து என்னோட முகநூல் பதிவுகள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்வியை பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் வருது. என்னோட முகல் பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய செயல்பாடுகளை அவர்கள் மாற்ற வேண்டும். அவர்கள் செய்வதையும் நான் ஏற்கனவே கூறியது போல் அவர்கள் செய்ததை விளம்பரப்படுத்த வேண்டும். அது இல்லாமல் தேசிய தலைவர்கள் நினைவு நாள், பிறந்த நாட்களை மிகப்பெரிய அளவில் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு இணையாக கொண்டாடினால் மட்டுமே வெளியில் தெரிவார்கள். அப்படி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னது போல் ஒரு எம்பியும் கிடையாது. எந்த எம்பியும் வந்து ஒரு 1000 போஸ்ட் அடித்தாங்க, 2000 போஸ்ட் அடித்து ஒரு பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு இது பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதே போல் எம்எல்ஏயும் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய சாபக்கேடு. காங்கிரஸ் கட்சிக்கு இவர்கள் ஒரு சாபக்கேடு தான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி இருக்கிற எம்எல்ஏ மாநில தலைமையும் சரி அகில இந்திய தலைமையும் சரி தூக்கி போட்டு
புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த நிலை மாறும். இதை மாற்றுவதற்கு இளைஞர் சக்திகள் இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். இதை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் என்று என்னை போல் செயல்களில் எதிர்பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்காங்க. இதை கிரீஷ் சோடங்கர்கிட்ட நாங்கள் வெறும் அழுத்தமாக தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கோம். வருங்காலத்தில் இந்த நிலை மாறும். இன்னொரு கேள்வி என்னன்னா, மக்கள் தலைவர்கள் பிறந்தநாளை கொண்டாடி அதை பிரபலப்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது மட்டும் போதுமா? மக்களுக்கு நல்லது பண்ணி அதை பிரபலப்படுத்தினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இது என்னோட கருத்து. இப்போ திராவிட கட்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு கருணாநிதி பிறந்தநாள் இருக்குன்னு வைங்களேன், ஸ்டாலின் பிறந்தநாள் இருக்குன்னா அந்த மாதம் ஃபுல்லாக கொண்டாடுறான். அந்த எம்பி வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் விட்டோ வாரத்தில் ஒரு 3 மீட்டிங், 4 வாரம்னா 12 மீட்டிங் அந்த மாவட்டத்துக்குள்ளே பண்ணுறான். என்னை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பியாக இருக்கிறவங்க இதை செய்யாதது தவறு. அது அனைத்து எம்பியும் நான் சொல்கிறேன், அனைத்து எம்எல்ஏக்கும் தான் நான் சொல்கிறேன். இதை செய்யாதது தவறு. எம்எல்ஏ வாங்கி 1.5 லட்ச ரூபா நீ சம்பளம் வாங்குற, அந்த 1.5 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணால் கூட போதுமே. 25,000 ஒரு சாதாரண மீட்டிங், காங்கிரஸ் சிம்பிளாக மீட்டிங் போட்டால் கூட அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏ எம்பிகள் துரோகம் செய்கிறார்கள் என்றே சொல்லுவேன். அனைத்து எம்எல்ஏ எம்பியும் துரோகம் தான் செய்கிறாங்க. கட்சியை வளர்க்கறதுக்கு இல்லை, கட்சி பதவி வேணும், சுகத்தை அணிவிக்கிறார்கள். அவர்கள் வந்து கட்சி வளர்க்கவே இல்லை. இது வந்து ஐஎஸ் ரிப்போர்ட் கூட அகில இந்திய தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று என்னன்னா, உங்கள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி, திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து 4800 கிலோமீட்டர் பாரத் ஜோடா அப்படிங்கிற யாத்திரையில வந்து நடைபயணமாக போய் கட்சியை வளர்க்குறேன் அப்படின்ட்டு வளர்த்துருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களால அவங்க இருக்கிற தொகுதியிலேயே வளர்க்க முடியலன்னா அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்படி கட்சி வளர்த்துறாங்க? எங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற இடத்துல கட்சி வளர்க்குறாங்கன்னு அர்த்தமா இல்லை எப்படி? அண்டை மாநிலத்தில் வந்து தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர் அவரோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. கருத்து கணிப்புகள் அவர் தான் முதல்ல வருவார், 2வது பாஜக வரும், 3வது தான் காங்கிரஸ், கடைசி அவருன்னு சொன்னாங்க. ஆபத் பாந்தவன் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரை பார்த்துட்டு எழுச்சி பயணத்தை தெலுங்கானாவில் தொடர்ந்து முழக்கமிட்டார். 3ஆம் இடத்தில் இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் தெலுங்கானாவில் தலைவர் ராஜசேகர ரெட்டி முன்னாள் முதலமைச்சருக்கு பின் மாநிலம் பிரிந்த பின் சந்திரசேகர ராவ் காங்கிரஸில் முதுகில் குத்திட்டு ஏமாத்தினார். அந்த தனி மாநிலம் அந்தஸ்து கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம், காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. முதுகில் குத்தின சந்திரசேகர ராவுக்கு பட்டி தொட்டி எங்கும் பாரத் ஜோடா யாத்திரை ஸ்டைலில் வந்து ரேவந்த் ரெட்டி நடந்து போனார். 3ஆம் இடத்தில் இருந்த ரேவந்த் ரெட்டி முதன்மையானார். இன்று தென் மாநிலங்களில் மிக அசைக்க முடியாத அளவு காங்கிரஸ் பேரியக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு சிங்கமாக ரேவந்த் ரெட்டி செயல்படுகிறார். இதுபோல் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து சரியில்லை, நிச்சயமாக சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எண்ணத்தில் அண்ணன் செல்வப்பிரந்தேவர் மேலே எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் எதுவும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த முகநூலில் பின்னூர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அண்ணன் செல்வப்பிரந்தேவர் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நான் அந்த இடத்துக்கு நான் தொடர்ந்து பயணங்கள் உண்டு. தொடர்ந்து மாநிலநீதி சோழன், காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறேன். திமுக திராவிட மாடல் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சின்னு சொன்னால் எந்த காங்கிரஸ்காரனுக்கு கோபம் வராது? கண்டிப்பாக. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்தது. அதனால் நான் வந்து கொஞ்சம் அமைதி காத்துட்டு அமைதியாக போயிட்டுருக்கோம். உண்மையை உறக்க சொல்வது என்னோட கடமை. இது என் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நீங்கள் எந்த நிர்வாகி வேணாலும் எடுத்து கேளுங்க, எந்த கட்சியும் மாறாமல் காங்கிரஸில் இருக்கிற நிர்வாகிகளை கேளுங்க, அத்தனை பேருக்கும் திமுகவை தாங்கி பிடிச்சிட்டு அடிமையாக இருப்பது பிடிக்கவே இல்லை. சரி சார், இந்த உங்கள் நிர்வாகிலாம் வந்து எல்லாரும் இப்போ தாவக்காக்கு போகிறதா ஒரு தகவல். உங்களுக்கும் வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து உடன்பாடு இல்லைன்னு தெளிவாக தெரியுது. நீங்கள் எப்போ சார் இந்த கூட்டணி வெளிநடை பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நான் தொடர்ந்து 2016 நான் ஒரு முழக்கத்தை தெளிவாக தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். காங்கிரஸ் ஆட்சியே தமிழ்நாடு மக்கள் விடுதலை, திமுக வீழ்ச்சி தமிழ்நாடு மக்கள் விடுதலை, திராவிட கழகங்கள் வீழ்ச்சி தமிழ்நாடு மக்கள் விடுதலை என்கிற ஸ்லோகத்தை நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் எக்காலத்திலும் காங்கிரஸ் கட்சியை விட்டு நான் போக போகிறதில்லை. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கமே. ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய மாறுதலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலும்
தமிழக மக்களுக்கும் ஏற்படுத்துவேன் என்பது எனக்கு தெரியும். எங்கள் தலைமைக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்கு வருவோம். அது நம்ம இப்போ இருட்டில் இருக்குன்னு நினச்சிக்குவோம். இப்போ கருவில் இருக்கேன், காங்கிரஸ் இன்னும் கருவில் இருக்கேன். கருவிட்டு நான் வெளில வரல, வரும் காலம் வரும். ஆனால் காங்கிரஸ் இதே மாதிரி தொடர் கூட்டணி இருந்தாலும் அந்த திமுக பண்ணுற அவலங்களை வந்து நீங்கள் சுட்டி காட்டிகிட்டே இருக்கணும். நிச்சயமாக அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இப்போ நான் வந்து என்னோட முகநூல் வந்து அப்படியே இருக்கும். தேர்தல் நேரத்தில் மட்டும் எது நடந்தாலும் பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். ஏன்னா தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஸ்டாலின் இல்லை, நம்ம அந்த ஆளை பேசி என்ன செய்ய? அவள் தவறு பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு தான் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முகநூலில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்குறீங்க, அதை பார்த்து தான் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். முண்டாசு தமிழ் நேயர்களுக்கும் முண்டாசு நேயர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எனக்கு இந்த பேட்டி மூலம் ஒரு மிகப்பெரிய காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்களை, இதயத்தின் வலிகளை நீங்கள் வந்து முண்டாசு தமிழ் மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்கிறது வந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி.